அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் சிஎஸ்சி டிகிபே ஓப்பன் பண்ணி ஏஜென்ட் ஆத்தரைஸ்ட் வந்து கொடுப்போம். அப்படி கொடுக்க சொல்ல இப்படி பயோமெட்ரிக்கு வந்து நோ டிவைஸ் ஃபண்டுன்னு காமிக்கும், அதாவது எரர் நோ டிவைஸ் ஃபண்டுன்னு காமிக்கும். அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய பயோமெட்ரிக் சாஃப்ட்வேர் வந்து அப்டேட் பண்ணணும். அது எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் அது புரியும், இல்லைனா புரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஸ்டெப்ஸ் 2 ஃபாலோஸ். Kindly download the StarTech or Mantra device using the corrupting link. Make sure Windows Certificate RD service for L1 device and Windows support tool for the L1 device. Driver as installed on your Windows device. Once installation is completed, connected your Bio Authentics RDS service device and click on the ஏஜென்ட் ஆத்தரைஸ்ட். அதாவது உங்களுடைய மந்த்ராவுடைய அந்த டிவைஸோ இல்லை ஸ்டார்டெக் வச்சுருக்கிற அந்த டிவைஸோ ரெண்டுத்தில் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அது நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுங்கள், புது சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுங்கள். பழைய சாஃப்ட்வேரில் வந்து அது ஒர்க் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்மளுடைய புது சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்த அந்த மந்த்ரா L1 டிவைஸ் வந்து எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் நம்ம கம்ப்யூட்டரில் விண்டோஸ் பட்டன் என்டர் பண்ணிக்கிறேன். என்டர் பண்ணோன்னா ஒரு விண்டோஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகணுன்னே இதில் வந்து ஆட் அண்ட் ரிமூவ் அப்படின்னு கொடுக்கும். ஸோ ஆட் அண்ட் ரிமூவ் ப்ரோக்ராம் வரும், அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ண உடனே ஆப்ஸ்ன்னு இருக்கும். ஸோ கொஞ்சம் டைம் எடுத்து தான் அதில் இன்ஸ்டால் வரும். ஸோ ஆப்ஸ்ன்னு இங்கே வந்துடுச்சு பார்த்தீங்களா. இதில் நம்மளுடைய கம்ப்யூட்டரில் என்னென்ன ஆப் இருக்கோ அது எல்லாமே வந்து இந்த இடத்துல ஷோ ஆகும். நம்ம மேலே சர்ச் பாக்ஸில் மந்த்ரா அப்படின்னு என்டர் பண்ணுவோன்னே இந்த மந்த்ரா ஆர்டி சர்வீஸ் இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணுவோம். ஆல்ரெடி 110 நம்ம என்னென்ன இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தோமோ அது எல்லாமே அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுவோம். அது எஸ் கேட்கும். எஸ் கொடுத்தா ப்ராப்பராக அது அன்இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ இது அன்இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய கம்ப்யூட்டர்லேருந்து டிவைஸ் வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. அதே போல் இன்ஸ்டால் பண்ண சொல்லுவோம். உங்கள் கம்ப்யூட்டரில் இந்த டிவைஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்கக்கூடாது, அதுவும் நீங்கள் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஸோ ப்ராப்பராக வந்து அன்இன்ஸ்டால் பண்ண சொல்லுவோ இல்லை இன்ஸ்டால் பண்ண சொல்லுவோ கம்ப்யூட்டரில் ஆகட்டும் இல்லை ஃபோனில் ஆகட்டும் அந்த பயோமெட்ரிக் நம்ம வந்து சொருவி வச்சிருக்கக்கூடாது. சொருகாமலே தான் அது வந்து இன்ஸ்டால் பண்ணுறதோ அன்இன்ஸ்டால் பண்ணுறதோ பண்ணணும். ஸோ மொத்தமாக மந்த்ரா டிவைஸில் இருக்கக்கூடிய எல்லா சாஃப்ட்வேரும் உங்கள் கம்ப்யூட்டர்லேருந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க, அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. So Mantra L1 registered device service was successfully removed from your computer வந்துச்சு. ஓகே பண்ணிக்கலாம். ஓகே பண்ணிவிட்டு நம்ம கம்ப்யூட்டரை வந்து ஒரு முறை ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரீஸ்டார்ட் பண்ணி அப்புறம் தான் நம்ம புதுசாக வந்து சாஃப்ட்வேரை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண முடியும். இப்போதைக்கு நம்மளுடைய கம்ப்யூட்டரை ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நம்மளுடைய கம்ப்யூட்டரை வந்து ரீஸ்டார்ட் பண்ணியாச்சு. ரீஸ்டார்ட் பண்ண பிறகு மறுபடியும் நம்ம கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கலாம். கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணோன்னா அதில் சர்ச் பாக்ஸில் மந்த்ரா L1 போடுவோம். L1 RD சர்வீஸ்னு போடலாம். போட்ட உடனே என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ண உடனே ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு டேஷ்போர்டு காட்டும். டேஷ்போர்டு கீழே மூணாவதாக இருக்கக்கூடிய மந்த்ரா சாஃப்டெக் இந்தியா ப்ரைவேட் லிமிட்டில் டிரைவர்ஸ் RD சர்வீஸ் எஸ்டிகே மேனுவல் அண்ட் ரூல்ஸ் இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். அந்த வெப்சைட் ஓப்பன் ஆனோடனே இந்த மாதிரி தான் உங்களுக்கு டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். இந்த டேஷ்போர்டில் MFS 110 இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணோன்னே டாக்குமெண்ட்ஸ் இருக்கும், டிரைவர் இருக்கும். இந்த டிரைவரை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணலாம். டவுன்லோடுக்கு ஐ எம் நாட் ஏ ரோபோன்னு இருக்கும். அதை என்டர் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிக்கலாம். சப்மிட் பண்ண உடனே நம்மளுக்கு அந்த டிரைவர் வந்து டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகும். டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் பண்ண சொல்ல அதை டவுன்லோட் ஆன பிறகு அதை அப்படியே நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ டவுன்லோட் ஆனதை நான் கிளிக் பண்ண பிறகு அது இன்ஸ்டால் ஆகிறதுக்கு ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆகணுன்னே டு யூ வாண்ட் டு ஹலோ திஸ் ஆப் டு மேக் சேஞ்சஸ் டு யுவர் டிவைஸ்ன்னு கேட்கும். அது எஸ் கொடுத்துருங்க.
எஸ் கொடுத்தோன்னே அந்த சாஃப்ட்வேர் வந்து நம்மளுடைய கம்ப்யூட்டரில் ரெடி டு இன்ஸ்டால்னு காட்டும். அதை இன்ஸ்டால் கொடுங்க. இன்ஸ்டால் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்மளுக்கு சிஸ்டத்துக்கு தகுந்த மாதிரி அந்த டிவைஸ் வந்து இன்ஸ்டால் ஆகிடும். இன்ஸ்டால் ஆன பிறகு பக்கத்தில் ஆர்டி சர்வீஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆண்ட்ராய்டு விண்டோஸ்னு இருக்கும், அதுக்கப்புறம் ஆர்டி சர்வீஸ் எல்லாமே இதில் காட்டும். இதில் ஆண்ட்ராய்டு விட்டுட்டு MFS ஆண்ட்ராய்டு 110 விண்டோஸ் ஆர்டி சர்வீஸ் இருக்கும், அது டவுன்லோட் பண்ணுவோம். அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுவும் ஐ எம் நாட் ஏ ரோபோட் கொடுத்துட்டு சப்மிட் பட்டன் பண்ணுவோம். சப்மிட் பட்டன் பண்ண பிறகு அதுவும் இன்ஸ்டால் ஆக அது ஸ்டார்ட் ஆகிடும். அது டவுன்லோடு கொடுப்போம். நோ ப்ரிவ்யூ அவைலபிள், ரெடியாக டவுன்லோடுன்னு காட்டும். அது டவுன்லோடு கொடுப்போம். டவுன்லோட் எனிவேர்னு காட்டும். அது டவுன்லோட் எனிவேர் கிளிக் பண்ணிக்குவோம். கிளிக் பண்ணுவோன்னா அந்த L1 அந்த சர்வர் அந்த ஆர்டி சர்வீஸ் வந்து டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ மந்த்ரா L1 ஆர்டி சர்வீஸ் அதை நம்ம கிளிக் பண்ணி நம்மளுடைய சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணிவிடுவோம். ஸோ do you want to allow this app to make a changes to your deviceன்னு இருக்கும் L1 ஆர்டி சர்வீஸு. அதை நம்ம எஸ் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணுவோம். இங்கே டோன்ட் கிரியேட் ஏ ஸ்டார்ட் மெனு ஃபோல்டர்னு இருக்கும், அது எதுவும் பண்ண தேவையில்லை. இந்த டிஃபால்ட் அப்படியே இருந்துட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம கிளிக் பண்ணி இன்ஸ்டால் கொடுப்போம். ஸோ இதெல்லாம் வந்து கோடிங், இதெல்லாம் நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது. ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ராசஸ்லாம் ஓப்பன் ஆகி அதுவே க்ளோஸ் ஆகும். க்ளோஸ் ஆன பிறகு ஃபினிஷ் கொடுத்துடலாம். ஃபினிஷ் கொடுத்த உடனே நம்மளுடைய அந்த மந்த்ராவுடைய சாஃப்ட்வேர் வந்து ப்ராப்பராக வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இன்ஸ்டால் ஆனோடனே இப்போ என்னுடைய கம்ப்யூட்டரில் என்னுடைய டிவைஸை வந்து நான் கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ண உடனே ஒரு பீட் சவுண்ட் வந்துட்டு நம்மளுடைய மந்த்ரா டிவைஸில் வந்து லைட் எரியும். ரைட் ஹேண்ட் சைடு நம்ம கம்ப்யூட்டரில் ரைட் ஹேண்ட் சைடு கார்னரில் டேட் தெரிகிற இடத்துல மந்த்ரா L1 AVDM டிவைஸ் அட்டாச்சுன்னு வரும். ஸோ நம்மளுடைய கம்ப்யூட்டரில் வந்து அது கனெக்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ஃபயர் ஒர்க் இஸ் ரெடி டு யூஸ்ன்னு வருது. அப்படியே ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இல்லைனா ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணால் அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிட்டு, க்ளோஸ் ஆன பிறகு நம்மளுக்கு வந்து ப்ராப்பராக வந்து அது டிவைஸ் இன்ஸ்டால் ஆகிடும். இன்ஸ்டால் ஆன பிறகு நம்மளுடைய சிஎஸ்சியுடைய டிக்கி பே அதாவது டிக்கி பே வெப்சைட்டை வந்து என்டர் பண்ணிக்கலாம். என்டர் பண்ணி ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு லாகின் கொடுக்கலாம். லாகின் கொடுத்தோன்னே நம்மளுடைய அந்த டிக்கி பேவுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டெல்லாம் கொடுத்துட்டு அதில் கீழே வந்து கேப்சா இருக்கும், கேப்சாவை வந்து என்டர் பண்ணிக்கலாம். கேப்சா என்டர் பண்ணிவிட்டு நம்ம லாகின் கொடுக்கலாம். லாகின் கொடுத்தோடனே நம்மளுடைய டிக்கி பேக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கனாக்கா பயோமெட்ரிக் வச்சு தான் நம்ம லாகின் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ வந்து மொபைல் நம்பர் வச்சு ஓடிபி பேஸில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மொபைல் நம்பர் கொடுத்து நான் என்டர் பண்ணிக்கிறேன் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனில். ஸோ எந்த டிக்கி பேல உங்களுடைய ஏஜென்ட் மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நம்ம என்டர் பண்ணிவிட்டு லாகின் பண்ணி உள்ளே போகலாம். லாகின் பண்ணி உள்ளே போனோடனே இதுபோல் டிக்கி பே உடைய அந்த டிஎஸ்பி வாலெட் டாப் அப் அது சர்வீஸ் இஸ் லைவ் ஆன் டிக்கி பேன்னு வந்துடுச்சு. வந்தோடனே இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ கேஷ் வித்ட்ரால் அதை நம்ம கிளிக் பண்ணலாம். கேஷ் வித்ட்ரால் கிளிக் பண்ணோடனே இந்த இடத்துல தான் நம்மளுக்கு எரர் காட்டுச்சு. அந்த எரரை இப்போ மறுபடியும் ஏஜென்ட் ஆத்தரைஸ்டு வந்து கிளிக் பண்ணலாம். இப்போ ஏஜென்ட் ஆத்தரைஸ் கிளிக் பண்ணோன்னா லொக்கேஷன் வெரிஃபிகேஷன் வித்தின் 20 கிலோமீட்டர் ரேஞ்சஸ்னு வந்துச்சு. அதுக்கப்புறம் கேப்சா பயோமெட்ரிக் டேட்டா வந்துச்சு. ஸோ நம்மளுடைய பயோமெட்ரிக்கில் லைட் ஏரியா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ என்னுடைய பயோமெட்ரிக்கில் நான் என்னுடைய ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறேன். வச்ச உடனே ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு. லைட் எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா ப்ராப்பராக வந்து நம்ம அந்த பயோமெட்ரிக்குடைய சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த டிக்கி பேவை நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதே மெத்தடில் உங்களுடைய கம்ப்யூட்டரில் மந்த்ராவுடைய சாஃப்ட்வேர் இருந்தால் அது ப்ராப்பராக அது அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக வந்து ரீஇன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இந்த எரரை வந்து சால்வ் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு உங்களுடைய சிஎஸ்சி குழுக்களுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இந்த யூடியூப்பை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.